நம்ம ஹட் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இறால் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களில் நிறைய பேர் இறால் மசாலா, இறா ஃப்ரை அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த இறால் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிடுங்களேன், அவ்வளவு ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், தாளிக்கிற வடகம் 1/2 டீஸ்பூன், 10-15 பல்ல பொடியாக தட்டி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், புளி பேஸ்ட் எடுத்திருக்கேன். 4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், 2 தக்காளியை அதே மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் சரியாக இருக்கும். அப்புறம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 1 கிலோ இறாவை ஷெல் எடுத்துட்டு இந்த இடத்துல இருக்கிற வெயினையும் எடுத்துட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இது நான் மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது நம்மளோட பழைய காலத்து பாரம்பரிய இதுங்கிறதுனால அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. சன்ஃப்ளவரை விட இந்த நிலக்கடலை எண்ணெய் தான் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் கொஞ்சம் காயணும். எப்பயுமே எண்ணெய் காய்ஞ்சி எல்லாம் வெடித்து வந்தால் தான் வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பாடும் ருசியாக இருக்கும். வெடிக்கலைன்னா அது போடுறதுல புண்ணியமே இல்லை, போடவே வேண்டியில்லை நம்ம. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வெடிக்கிற வரைக்கும் பார்த்துட்ருங்க. இப்போ இதில் நம்ம இந்த வடவத்தை சேர்த்துக்கணும். இது பார்த்தீங்களா, அது பொரிஞ்சு வரும். இந்த இறா குழம்பு நீங்கள் செஞ்சு ஒருத்தரை பாருங்கள். டேஸ்ட் பார்த்த பிறகு நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டியால் கிளறிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரே இடம் சூடு இல்லாமல் கருகாமல் சரிசமமாக இருக்கும். பார்த்தீங்களா, பொரிய ஆரம்பிக்குது. இப்போ இந்த டைமில் நம்ம அரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதோட அடுத்தது பூண்டு தட்டி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பூண்டையும் போட்டுக்கணும். அது கூட கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு பாதி அளவுக்கு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்தோம். இல்லைன்னா வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா நறுக்குன்னு நல்லா இருக்காது. பூண்டு வாசனையும் நல்லா எண்ணெயில் இறங்கி குழம்பு நல்லா மணமாக இருக்கும். இப்போ பாதி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரிஞ்சு வச்ச தக்காளியவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா மசிஞ்சு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடணும். அப்போ தான் சாப்பிடும்போது கட்டியாக வாயில் ஆப்பிடாமல் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது வதங்கின பிறகு நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம். சில பேர் இந்த டைமில் உப்பு சேர்ப்பாங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேவையில்லை, அப்படியும் செய்யலாம். இல்லை இதையே நீங்கள் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரும். சில பேருக்கு மீன் குழம்பு ஸ்மெல் பிடிக்காது. ஆனால் இது மாதிரி நீங்கள் இறாலில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எந்த வித ஸ்மெல்லும் இல்லாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு கூட்டுறதுக்கு புளி எடுத்துட்டோம். இதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கூட்டி வச்ச குழம்ப தக்காளி இது வதக்கணும் இல்லையா, அதோட சேர்த்துடணும். இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணும். இப்போ எல்லா சாமானையும் நம்ம போட்டுட்டோம். இறாவும் இதோட போட்டுட்டு நல்லா வெந்து கொதித்து நல்லா தளன்னு வரும்போது இறக்குனா குழம்பு ரெடி ஆகிடும். இறா ரொம்ப நேரம் வேகக்கூடாது, ஏன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க. இறா வெந்த உடனேயே இறக்கிடணும். இப்போ பார்த்தீங்களா, தண்ணியெலாம் சுண்டி நல்ல இதாக வந்துடுச்சு. என்ன குழம்பு இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம அது இறக்குன பிறகு பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி கழுவி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது வாசனைக்கு கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ சம் வீணாக தானே போகுது. அதனால் ஒரு 1/2 டம்ளர், நிறைய ஊற்றிடாதீங்க, 1/2 டம்ளர் போதும். இதை மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து நம்ம குழம்போட சேர்த்துடணும். நம்ம இறால் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இதை ரைஸ் கூட நல்லா சூடாக சாப்பிட்டு பாருங்கள். இல்லை வச்சுட்டு மறுநாளோ இல்லை நைட்டுக்கோ சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஊறி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறா குழம்பை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னுட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.